பார்க்குறோம் அப்படின்னா சந்திப்பிழை. சந்திப்பிழையை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ சந்திப்பிழைனா என்ன அப்படின்னா, இப்போ 2 தமிழ் சொல் இணையுது அப்படின்னா அந்த இடத்துல வல்லின மிகும் வல்லின மிகா அப்படின்னு சொல்லிட்டு 2 கான்செப்ட் இருக்கு. வல்லின மிகும் வல்லின மிகா. அப்ப எந்த இடத்துல வல்லினம் மிகும், எந்த இடத்துல வல்லினம் மிகா? இப்ப வல்லினம் எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா இந்த இக்கு, இச்சு, இத்து, இப்பு, இந்த 4 எழுத்துக்கள் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வல்லின எழுத்துக்கள் நம்ம சொல்றோம். ஸோ இந்த எழுத்துக்கள் எங்கெல்லாம் மிகும், மிகும்னா எங்கெல்லாம் வந்து என்ட்ரி ஆகும், எங்கெல்லாம் என்ட்ரி ஆகாது, எங்கெல்லாம் ஆட் ஆகும், எங்கெல்லாம் ஆட் ஆகாது, இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இது மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கொஸ்டின் நம்ம பார்க்குறப்போ இதுல என்ன இருக்க போகுதுன்னு நினைப்போம். பட் அது ரொம்ப அப்படி நம்ம கண்ணை கட்டி விடுற மாதிரி ஒரு கொஸ்டின். ஓகே, சரி, ஓகே. இப்போ எங்கெல்லாம் வல்லின எழுத்துக்கள் மிகும், அதாவது அந்த 4 எழுத்துக்கள் சொன்னோம்ல, எங்கெல்லாம் மிகும், இதுதான் ரூல். ரூல் பாருங்க, சுட்டெழுத்துக்கள் அண்ட் வினா எழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள்னா என்னென்ன சொல்லுவோம்னா ஆ, இ, உ, இது 3ம் பார்த்தீங்கன்னா சுட்டெழுத்துக்கள். ஏங்கிறது என்ன அப்படின்னா வினா எழுத்து. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வல்லின எழுத்துக்கள் மிகும். அப்படிங்கிறப்போ ஆ பிளஸ் சட்டை என்ன போட்டுருக்கோம், அச்சட்டை. இ, இக்காலம். ஏ, எத்திசை. ஓகே, சுட்டெழுத்துக்கள் அதே மாதிரி வினா எழுத்துக்கள் வந்தா அந்த இடத்துல வல்லினம் மிகும். சுட்டு திரிபு அண்ட் வினா திரிபு. திரிபு அப்படின்றப்ப இங்க பாருங்க, அந்த இந்த என்ற சுட்டு பெயர்களும் எந்த என்ற வினா பெயரும் நிலைமொழியாக, நிலைமொழி வருமொழியை பத்தி நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோலயே சொல்லிட்டேன். நிலைமொழினா ஃபர்ஸ்ட் இருக்க வேர்டு வந்து நிலைமொழி, செகண்ட் இருக்க வேர்டு வந்துட்டு வருமொழி. ஓகே, அதே மாதிரி 2 சொற்கள் இணையுது அப்படின்னா அந்த 2 சொற்களுக்கும் தனித்தனியா அர்த்தம் இருக்கும். அர்த்தம் இல்லாத சொற்களை நம்ம இணைக்க முடியாது. 2க்குமே அர்த்தம் இருக்கிறப்போ தான் நம்ம அதை வந்து ஜாயின் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி அந்த இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அங்கேயும் வந்து என்னன்னா பாருங்களேன், இக்கு சேர்ந்திருக்கா, இங்க இப்பு சேர்ந்திருக்கு, எந்த சட்டை, இச்சு சேர்ந்திருக்கு இதுல. ஓகே, வினா திரிபு. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை தொகை ஐ அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை தொகை உருபு வாக்கியத்தில் மறைந்து வராமல் வெளிப்படையாக தெரியும் போது, see this is very important, வெளிப்படையாக இருக்கணும். கதவை திற அப்படின்னா கதவை, இது வெளிப்படையா இருக்கு, ஐல தான் முடியுது, கதவை திற. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வல்லின எழுத்துக்கள் வந்துட்டு உள்ள என்ட்ரி ஆகும். அதே மாதிரி பாடத்தை படி, பாடத்தை ஐல முடியுது, நீங்க சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும் அது முடியும். ஸோ பாடத்தை படி, பாடத்தை படி. நூலை தா, நூலை ஐல முடியுதா, அதுல என்ன சேர்த்திருக்கோம், இங்க இத்து சேர்த்திருக்கோம். அதே மாதிரி நான்காம் வேற்றுமை இது கூ. கூ என்னும் 4ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வரும்போது, see this is very important, வெளிப்படையாக வரும்போது அதன் பின் வல்லின எழுத்துக்கள் மிகும். கூ அப்படின்னா பழத்திற்கு, இங்க கூ வந்து பாருங்க வெளிப்படையா இருக்கு, இங்க கூல தான் இருக்கு, முடிஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் சொல்லு. ஸோ பழத்திற்கு சென்றான், இல்ல படத்திற்கு சென்றான். சென்னைக்கு போ, சென்னைக்கு போ, என்ன சேர்த்திருக்காங்க, இப்பு சேர்த்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம்னா என்னன்னா, பெயரெச்சம்னாலே அந்த அந்த வார்த்தை வந்துட்டு முடிஞ்சிருக்காது, கம்ப்ளீட் ஆகாது. இப்போ இதுல பாருங்க, செல்லா அப்படின்றது ஒரு பெயரெச்சம். அதே மாதிரி எதிர்மறை பெயரெச்சம்னா என்னன்னா ஆப்போசிட்டா இருக்கும். இப்போ குயில் வந்து கூவும், பட் அதோட வேர்டை பாருங்க, கூவா குயில். கூவா குயில் அப்படிங்கிறது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஓகே, கூவா குயில் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு இடைப்பட்டதும் வல்லினம் மிகும். ஓடா குதிரை, இங்கேயும் வல்லினம் மிகும். அதே மாதிரி உவமை தொகையில போல உருபு மறைந்து வந்தால் அங்கேயும் என்ன வரும் அப்படின்னா வல்லினம். இப்போ மதி போன்ற முகம், போல சொல்லிட்டேன்னா போல போன்ற ரெண்டும் ஒண்ணுதான். மதி போன்ற முகம், மதி போல முகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பவளம் போல் வாய், பவள வாய். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா உவமை முன்னும் ஓமிக்கப்படும் பொருள் பின்னும் வரும்போது ஓமை உருபு மறைந்திருக்கும் உவமை தொகையில் வல்லினம் மிகும். எங்க சேர்ந்திருக்கு பாருங்க, மதி முகம். இது பண்பு தொகை விதி மாறும். இது விதி வந்து இதுக்கு சேஞ்ச் ஆகும் தான் சொல்றாங்க. இது பவள செவ்வாய், பவளவாய், பவள செவ்வாய், பவளவாய்ன்றது பவள செவ்வாய்.
ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு இரு பெயரொட்டு பண்புத்தொகை. இரு பெயரொட்டு பண்புத்தொகைனா என்ன அப்படின்னா, பண்புத்தொகைனாலே உங்களுக்கு தெரியும், ஒரு தன்மையை குறிக்கிறது தான் நம்ம பண்புத்தொகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இரு பெயரொட்டு அப்படின்னா 2 பெயரும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ இரு பெயர் ஒட்டு அப்படின்னு அர்த்தம். இப்போ மல்லிகை பூ, மல்லிகைங்கிறது ஒரு பூவோடைய வெரைட்டி, பூ அப்படின்றது காமனான சொல்றது நம்ம. ஸோ ரெண்டும் சேர்ந்து வர்றது தான் என்ன சொல்றதுன்னா இரு பெயரொட்டு பண்புத்தொகைன்னு சொல்றோம். மல்லிகை பூ, அப்போ இதுக்கு இடையில என்ன இருக்கு, இப்போ வந்து சேர்த்துருக்காங்க. அதே மாதிரி சித்திரை, சித்திரைங்கிறது மாதம், திங்கள்ங்கிறது நாளை குறிக்கும். ஸோ திங்கள் வந்துட்டு சில நேரம் வந்து சித்திரை திங்கள் அப்படின்றதை மாதத்துக்கு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா இரு பெயரொட்டு பண்புத்தொகை அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி சாரை பாம்பு, சாரை பாம்பு, சாரைங்கிறது ஒரு வகை தான், பட் பாம்புங்கிறது காமனா நம்ம சொல்ற பேர். இந்த மாதிரி வந்துச்சுனாலும் வல்லின எழுத்துக்கள் மிகவும். எழுத்து ஒரு மொழி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப கை, கைங்கிறது ஒரு பொருள் இருக்கு, ஒரு பொருள் தருது பாத்தீங்களா. கை அப்படிங்கிறது ஒரு எழுத்து தான், பட் வந்து ஒரு பொருள் கொடுக்குது. அதே மாதிரி தீ, நெருப்பு, அது ஒரு பொருள் கொடுக்குது. பூ, இது வந்து பொருள் கொடுக்குது. ஸோ இதைத்தான் என்ன சொல்லணும்னா ஓர் எழுத்து ஒரு மொழி வர்ற இடத்துல நம்ம வல்லின எழுத்துக்கள் மிகும். கை கடிகாரம், இக்கு சேர்ந்திருக்காங்களா. அதுக்கடுத்து தீ சுடர், தீ சுடர், பூ பந்தல். இருபெயரொட்டு பண்பு தொகையில பாக்கு பக்கத்துல என்ன போட்டிருக்கு, இப்பு. இதெல்லாம் நம்ம போன வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டா டிஸ்கஸ். அதுக்கடுத்து ஆ இ ஈற்று வினையெச்சங்கள். செய்ய என்னும் வாய்ப்பாட்டு வினையெச்சத்தின் இறுதியில், செய்ய என்னும் வாய்ப்பாட்டு வினையெச்சது ஓட, ஓட சொல்லி பாருங்க, ஆளை தான் முடியுது, ஆள முடியுதா. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அங்கேயும் என்ன ஆகும்னா வல்லின எழுத்துக்கள், அந்த 4 எழுத்துக்கள் சொன்னோமே அது உள்ள வரும். அதே மாதிரி எழுதி, எழுதி பார்த்தான், ஈர முடியுதா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் வல்லின எழுத்துக்கள் மிகும். அதே மாதிரி நீங்க கேட்கலாம், எந்த மாதிரியான வல்லின எழுத்துக்களை வந்து அது மிகுது அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, இந்த 4 எழுத்துக்கள் நம்ம சொல்றோம்னா, இப்ப சே, சேங்கிறது சகர வரிசை, சா சா சி சி சே சே சை. ஸோ இதோட மெய்யெழுத்து யாரு, இச், இவன் தான் சேருவான். ஓகே. அதே மாதிரி இப்ப பார்த்தான் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பா, இது பகர வரிசை, பா பா பி பி பூ பூ பே பை பௌ, அது சொல்றோம்ல. ஸோ இந்த வரிசை, இதுக்கு முன்னாடி மெய்யெழுத்து யார் இருக்கா, இப்பு, அவன் தான் சேருவான். ஸோ இப்பு அதோட அதை சேர்ந்த உயிர்மை எழுத்தானது கிட்டத்தட்ட ரிலேட்டிவ்ஸ் மாதிரி 2 ஒன்றா வரும்னு நினச்சிக்கோங்க. ஓகே. இரு பெயரொட்டு பண்பு தொகை இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாமே இதே மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட் திசை பெயர்கள். திசை பெயர்கள்னா கிழக்கு மேற்கு, இது எல்லாமே திசைன்னு நம்ம சொல்றோம்ல. ஸோ வட பக்கம், வட பக்கம், கிழக்கு பகுதி, கிழக்கு பகுதி இப்பு சேர்ந்திருக்கு. அதே மாதிரி மேற்கு சுவர், வடக்கு பக்கம். ஓகே. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் தான் இந்த 10 ரூலும் படிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல இந்த மாதிரி மிகும் அல்லது மிகா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மிகுங்கிறத மிகானா எங்கெல்லாம் ஆட் ஆகாது, வல்லின எழுத்துக்கள் நம்ம 4 சொன்னோம் இல்லையா, இந்த 4 எழுத்துக்களும் எங்க ஆட் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சுட்டுப்பெயர்கள், சுட்டுப்பெயர்கள் தான் அது இது எது அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, இதுதான் சுட்டுப்பெயர்கள்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி சுட்டுப்பெயர்கள் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வல்லின எழுத்து எதுவுமே இருக்காது, இருக்கு இல்லையா. அது செய் அப்படின்னு மட்டும்தான் இருக்கு, வேற எதுவும் சேர்க்கலை இல்லையா. ஸோ அந்த 4 எழுத்துக்கள் வந்து உள்ள என்ட்ரி ஆகாதது எங்கெங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் குறிப்பு, பெயரெச்சம். பெயரெச்சம் எச்சம்னாலே முடிவு பெற்றிருக்காதுன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ வந்த, சென்ற, இந்த ஆல முடியும், அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா பெயரெச்சம். ஸோ வந்த, சென்ற, பார்த்த, நல்ல, நீங்க சொல்லி பார்த்தீங்கனால ஆலையே முடியும். ஸோ இந்த மாதிரி முடிஞ்சு அப்படின்னா அது பெயரெச்சம். காலத்தையோ அல்லது பண்பையோ காட்டி பெயரை தழுவி நிற்கும் ஒரு எச்ச சொற்களின் பின் மிகாது. வந்த பையன், இந்த இடத்துல வந்து இருக்கா, இல்லை. அதே மாதிரி பார்த்த கண்கள் சொல்றப்பே ஏல முடியுது, அப்படி இருந்துச்சு அப்படின்னா இங்க ஏதாவது ஆட் பண்ணிருக்காங்களா, இல்லை. பெரிய பறவை, பெரிய ஏல முடியுது, அதே மாதிரி இந்த இடத்துல இல்லை. ஸோ திஸ் இஸ் த ப்ரொசீஜர். ப்ரொசீஜரை ஞாபகம் வச்சிட்டோம்னா ஈஸியாக நம்ம வந்து. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வினைத்தொகை. வினைனாலே செயல், செயலை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் காலம், காலம்னா காலம் கறந்த வினையெச்சம் அப்படின்னு சொல்லி, காலம்னா இந்த 3 காலங்கள் நம்ம சொல்றோம்ல, அதெல்லாம் அது இன்வால்வ் ஆகி வர்றது எல்லாமே என்ன சொல்லுவோம்னா வினைத்தொகை, நாட் வினையெச்ச தொகை, வினைத்தொகை நம்ம சொல்றோம். ஓகே.
ஊறுகாய். ஊறுகாய் எப்படிங்க வரும் அப்படின்னு கேட்கலாம். ஊறுகின்ற காய், ஊறுகிய ஊறுகின்ற காய். அதே மாதிரி இந்த காலத்தை சொல்லுது இல்லையா, ஊறுகாய், ஊறும் காய் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. இதைத்தான் என்ன சொல்றது அப்படின்னா, காலத்தை தழுவி வருவது வினைத்தொகை அப்படின்னு சொல்றது. இந்த இடத்துல பாருங்க, இக்கு, இச்சு, இத்து அது வந்திருக்கா? அந்த 4 எழுத்தும் வந்திருக்காது. ஓகே. அதே மாதிரி பாய் புலி அப்படின்றதுல வரல. சுடு சோறு அப்படிங்கிறதுலையும் வரல. நெக்ஸ்ட் நம்ம முன்னாடியே பார்த்தோம் என்னன்னா, 2ஆம் வேற்றுமை தொகை ஐ வந்துட்டு வெளிப்படையா வரணும். இன்கேஸ் மறைந்து வந்தால் வரலாமா அப்படின்னா வரக்கூடாது அப்படிங்கிறது தான் விஷயம். கதை கேள் அப்படிங்கிறதுல எங்கெங்க ஐ வந்திருக்கு நீங்க கேட்கலாம். கதையை கேள் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஐங்கிற அந்த விகுதி வந்து எப்படி இருக்குன்னா, அது மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அங்க வந்து வல்லினம் மிகாது. நீர் குடி, நீரை குடி அப்படின்னு. ஓகே. நெக்ஸ்ட் உம்மை தொகைனா போல அல்லது போன்ற உருபு மறைந்து வரும். இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அது ஓமை, சாரி, இது உம்மை தொகை. இது உம்மை தொகை அப்படிங்கிறப்ப என்ற உருபு மறைந்து வரும். என்ற உருபு மறைந்து வரும். எங்க இருக்கு இந்த அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாயும் தந்தையும் இந்த மாதிரி அருபு மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அங்க வந்துட்டு வல்லின எழுத்துக்கள் மிகாது. அதே மாதிரி இரவும் பகலும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இரவு பகல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கடுத்து வியங்கோல் வினைமுற்றுல பார்த்தோம் அப்படின்னா 3 விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும். 3 விஷயம் என்ன அப்படின்னா, இயர் இதுல முடியும். அதுதான் வியங்கோல் வினைமுற்று. எங்க இந்த இயர் எங்க முடியும்னு பாத்தீங்கன்னா, வாழ்க ஹல முடியுதா, ஒளிக கல முடியுது, வாழியர் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து அந்த சொல்றப்பயே அந்த வேர்டு வந்து முடியறத வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அப்ப வாழ்க பாரதம் இங்க ஏதாவது வந்திருக்கா? வல்லின எழுத்துக்கள் வரல. ஒளிக வறுமை இங்க வந்திருக்கா? வரல. வருக தலைவா இங்கேயும் வரல. ஓகே. அதே மாதிரி படி என முடியும் வினை எச்சம் படி. இப்ப சொன்னபடி, வரும்படி, கேட்டபடி, செய்யும்படி இந்த மாதிரி வந்துச்சுன்னா அங்க என்ன ஆகாது? வராது. செய்யும்படி அப்படின்னு போட்டிருக்கு. எழுவாய் அப்படிங்கிறது ஒரு வாக்கியத்தின் முதன்மை பெயர் சொல் எழுவாய் நிற்க அடுத்து வரும் வருமொழியில் முதலில் வல்லினம் மிகாது. அடுத்து வரும் வருமொழியில்னா இப்ப 2வது வரக்கூடிய வேர்டு தான் நம்ம வருமொழின்னு சொல்லுவோம். குதிரை ஓடியது. அப்ப இதுக்கு முன்னாடி என்ன ஆகாது? எந்த ஒரு இதுவும் ஆட் ஆகல பாருங்க. குதிரை ஓடியது. பறவை பறந்தது. இதுலயும் வராது. நெக்ஸ்ட் 3ஆம் 6ஆம் வேற்றுமை. 3ஆம் வந்து ஆல் இன், இது வந்து 3ஆம் வேற்றுமை. அது அப்படிங்கிறது 6ஆம் வேற்றுமை. ஓகே. மரப்பெட்டி அப்படின்னா மரத்தால் ஆன பெட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மரத்தால் ஆய பெட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ புலியினது நகம், புலியுடைய நகம் சொல்றோம் இல்லையா, புலியினது நகம். ஸோ இங்க வந்துட்டு மிகாது. இது சில ரூல்ஸ்ல இந்த மாதிரி போட்டிருப்பாங்க, மரப்பெட்டி அப்படின்னு. நெக்ஸ்ட் சில எக்ஸாம்பிள் கேள்விகள் இதுல வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. இதுல நம்மளுக்கு எங்க ஜர்க்காகும் பார்த்தீங்கன்னா 4மே ஒரே மாதிரி தெரியும். நம்மளால வந்து என்ன பண்ண முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸை நான் சொல்றேன். ஒவ்வொரு ஆப்ஷன்ஸையும் நம்ம வந்து வாஸ்து பார்க்கணும். ஒரு 2 வாட்டி 3 வாட்டி வாஸ்து பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்ச் என்ன இருக்குங்கிறது அப்பதான் தெரியும். இப்ப இங்க பாருங்க, வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வர போகிறது. இது ஒரு சென்டென்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, வேலை வாய்ப்புகள் இல்ல, 2லையும் என்ன பண்ணிட்டாங்க? சேர்த்துட்டாங்க. வேலை. ஸோ இதுல 2 எப்படி இருக்கு? ஸ்பிளிட் ஆகிருக்கு. என்ன சேஞ்ச் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை, இங்க இச்சு வந்து இல்ல, செயற்கை நுண்ணறிவு கொண்டு வர போகிறது, எல்லாமே அப்படி இருக்கு. நெக்ஸ்ட் வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை
இங்கே இச்சு இருக்கு, இங்கே இல்லை, இதில் இருக்கு. செயற்கை நுண்ணறிவு, செயற்கை நுண்ணறிவு கொண்டு வர போகிறது. ஸோ இது அப்படியே தான் இருக்கு. இது மட்டும்தான் அந்த 2 வார்த்தையும் சேர்த்துருக்காங்க. நெக்ஸ்ட் வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை, இங்கே இச்சு இருக்கு, கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வர போகிறதுன்னு சொல்லிட்டு இதை அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோட ஆப்ஷன் எந்த கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சி தான் கரெக்ட். ஸோ எப்படி அப்படின்னு பாருங்களேன். மாற்றங்களை, மாற்றங்களை அதாவது ஐல முடியுது. மாற்றங்களை அப்படிங்கிறப்போ ஐல முடியுது. இரண்டாம் வேற்றுமை தொகை ஐங்கிறது வெளிப்படையாக வரும்போது, அதாவது இரண்டாம் வேற்றுமை என்பதால் இச் மிகும். என்ன வந்திருக்கு? செயல். இந்த இச்சுங்கிறது எப்படிங்க வந்திருக்கும் அப்படின்னா இங்கே முன்னாடி பாருங்க, அடுத்த எழுத்து வந்து சே தான் இருக்கு. ஸோ சே இருந்துச்சுன்னா இதோட மெய்யெழுத்து தான் முன்னாடி வரும். ஓகே, நீங்கள் சொல்லி பார்க்குறப்பே அது தெரியும். ஸோ அதுக்கு இதோடைய அப்படியே ஆப்போசிட்டில் யார் வருவா அப்படின்னா இதோடைய மெய்யெழுத்து வரும். ஓகே ஓகே குட். நெக்ஸ்ட் அடுத்து வந்து கீழ்கண்டவற்றுள் வல்லினம் மிகும் கூற்றுகள் சரியானது எது? மிகும் பின் வல்லினம் மிகும். நெக்ஸ்ட் சுட்டு திரிபுகளின் பின் வல்லினம் மிகும். வினைத்தொகையின் வல்லினம் மிகும். உம்மை தொகையில் வல்லினம் மிகும். இதுக்கு ஆப்ஷன் என்னன்னா அந்த இந்த அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. ஸோ பி தான் ஆப்ஷன். போன்ற சுட்டு திரிபுகளுக்கு பின் வல்லினம் மிகும். சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக. ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 இதுலையும் ஆப்ஷனில் வச்சு தான் நம்ம இதை ஆன்சரே பண்ண முடியும். ஆப்ஷனில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஸோ சேஞ்சஸ் என்ன இருக்கு? திக்கெட்டும் புகழும் படி செய்ய வேண்டும். திக்கெட்டும் புகழும் படி ஈல முடியுது இல்லையா? ஈல முடியுது. புகழும் படி செய்ய வேண்டும். திக்கெட்டும் புகழும் படி இங்கே வந்து மிஸ் ஆயிருச்சு. அதே மாதிரி திக்கெட்டும் புகழும் படி செய்ய வேண்டும். திக்கெட்டும் புகழும் படி செய்ய வேண்டும். இந்த புகழும் படியை பிரித்து எழுதியிருக்காங்க. ஸோ இதில் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சொல்கிறாங்க. என்ன காரணம்? படி என்று முடியும் வினையெச்சத்தின் பின் வல்லினம் மிகாது. சொன்னபடி, கேட்டபடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இந்த மாதிரி முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வல்லினம் மிகாது. ஓகே, ஸோ படி. நெக்ஸ்ட்டு சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக. சொன்ன மாதிரி என்ன சேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நேற்று சென்னைக்கு சென்றான். நேற்று சென்னைக்கு சென்றான். நேற்று சென்னைக்கு சென்றான். இதில் எதுவுமே இல்லை, இது எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி நேற்று சென்னைக்கு சென்றான். நேற்று சென்னைக்கு சென்றான். ஸோ இதில் ஆப்ஷன் எது கரெக்டு அப்படின்னா டின்னு சொல்கிறான். நேற்று வினையெச்சத்தின் பின், நேற்று வினையெச்சத்தின் பின் மிகாது. சென்னைக்கு என்பது 4ஆம் வேற்றுமை. கூல முடியுது, கூல முடியுது. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன ஆகாது? 4ஆம் வேற்றுமை விரி மிகும். கூக்கு பின்னாடி மிகும். நேற்று வினையெச்சத்தின் பின் மிகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இச்சி இருக்கு, இது தப்பு. இங்கே வந்து இங்கே இச்சி இல்லை, அதனால இதை எடுக்க முடியல. டி எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இது எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. அப்படின்னா நிறைய சென்டென்ஸை இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். யூஸிங் தட் ரூல்ஸை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். பண்ண தான் வரும். சும்மா ஒரு தடவை நம்ம ரிவைஸ் பண்ணோன்னா வந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன ஆகும்னா மிஸ்டேக் ஆகும். ஏன்னா ஒரு சிலது வந்து அப்படி கிட்டத்தட்ட வரும், ஆனால் நம்ம நினைக்கிறது கரெக்டாக வராது. ஸோ இது எப்போ கரெக்டாக வரும் அப்படின்னா நிறைய சென்டென்ஸை நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் ரீகால் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, அதுக்கடுத்து என ஆக என்னும் வினையெச்ச அடுக்கு சொற்களில் பின் வல்லினம் என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. மிகுமா மிகாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சில இடங்களில் வரும் சொல்கிறாங்க, மெல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எங்கே மிகும் மிகாது, சில இடங்களில் மிகுமா அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன ஆன்சரு பார்த்தீங்க அப்படின்னா மிகும் அப்படின்றது ஆன்சர். என்ன சொல்கிறோம்? மிகும் அப்படிங்கிறது ஆன்சர். என கூறினார், ஆக சொன்னார்
அப்போ ஒரு சென்டென்ஸாக மேக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒன்று அது வருமா வராதான்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, சந்திப்பிழையற்ற வாக்கியம் இது. அப்போ ஆப்ஷனை ஃபஸ்ட்டு நல்லா படிக்கணும். எனக்கு கூ வந்திருக்கு, கூ வந்து வெளிப்படையாக வந்திருக்கு. கூக்கு பின்னாடி வருமா வருமா அப்படின்னா வரும். ஓகே, எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்காது. அதே மாதிரி லாஸ்டில் முடியாது. ஓகே, ஆட் ஒன் அவுட் மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் பாருங்கன்னா லாஸ்டில் இருக்குது, இந்த மாதிரி லாஸ்டில் வராது. ஸோ இது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம். இதுவும் லாஸ்டில் வருது, லாஸ்டில் வராது. அப்போ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான். இப்போ கூ வந்துச்சு அப்படின்னா வருமா அப்படின்னா எஸ் வரும். எனக்கு அப்படிங்கிறது அப்படியும் வரலாம், இல்லை எனக்கு என்பது 4ஆம் வேற்றுமை விதி. எனக்கு கூல முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ எனவே வரும் மொழி முதல் எழுத்து பி, இதோடைய மெய்யெழுத்து கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, வரும் மொழியில் என்ன இருக்குது பி, இதோடைய மெய்யெழுத்தான இப்போ வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் என்னது நம்மளுக்கு பி. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக. குருவிக்கூடு, குருவிக்கூடு. கூ இருக்கு, கூ இருந்தாலே கண்டிப்பாக என்ன வரும், வல்லினம் எழுத்துக்கள் வரும். குருவிக்கூடு கட்ட தெரியும், கட்ட கட்ட தெரியாது. குருவிக்கூடு இங்கே பாருங்க இக்கு வந்திருக்கு, குருவிக்கூடு கட்ட தெரியாது. ஸோ இதோடைய மெய்யெழுத்து வந்திருக்குங்க. சரியா, ஸோ இது கரெக்டாக வருமா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இங்கே குருவிக்கூடு, இங்கே எழுத்து வந்து மிஸ் ஆயிடுச்சு. கூடு கட்ட தெரியாது. அதே மாதிரி அடுத்தது குருவி கூடு கட்ட தெரியாது. ஸோ இங்கே இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கட்ட, இதில் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆப்ஷன் வந்து கரெக்டுங்கிறது பி. ஏன் அப்படின்னா குருவி கூ அப்படின்னாலே கூ பக்கத்தில் என்ன வரும், வல்லின எழுத்துக்கள் வரும். அப்போ வரும் மொழியில் வந்து கூ இருக்கு அப்படின்னா அதோட மெய்யெழுத்தான இக்கு வரும். ஓகே, அதே மாதிரி தெரியாது, கட்ட தெரியாது, கட்ட அப்படிங்கிறது வினையெச்சம். ஸோ அதில் வந்து இத்து வந்து மிகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக. சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிகனா உணவு விடுதியில் உணவு பரிமாறப்பட்டது. உணவு விடுதியில் உணவு பரிமாறப்பட்டது. உணவு அதே மாதிரி உணவு என்பது ஒரு எழுவாய் தொடரின் பின் வல்லினம் மிகாது. அப்படிங்கிறப்போ பாருங்க இந்த இடத்துல வல்லின எழுத்துக்கள் இருக்கு, இங்கே வல்லின எழுத்துக்கள் இருக்கு. அப்போ யார் வருவா, இவனும் இது ரெண்டுல ஏதாவது ஒருத்தன் வருவான். எப்படி நம்ம சொல்லலாம் இதை அப்படின்னா உணவு விடுதியில் உணவு, மறுபடியும் உணவு வருது இல்லையா. ஸோ இங்கே வந்து வந்துருச்சு மறுபடியும், இப்போ வராமல் இருக்கிறது இது. அப்போ சி தான் ஆப்ஷன். இலக்கண விதிப்படி வினைத்தொகையின் வல்லினம் மிகுமா மிகாதா இல்லை சம்திங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இப்போ ஆப்ஷன் என்னது, மிகாது. வினைத்தொகையின் வல்லினம் மிகாது. நெக்ஸ்ட்டு கூற்றுகளை ஆராய்க. கூற்றுகளை ஆராய்க அப்படின்னா கொடுத்துருக்க ரெண்டு, இது ரீசன் அசர்ஷன் ரிலேட்டட் கொஸ்டின். ரெண்டுலையும் படித்து பார்த்துட்டு எது கரெக்டுன்னு நம்ம சொல்லணும் மாதிரி இருக்கும். ஏன்னா கூற்று ஒன்று அந்த ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ கூற்று ஒன்றில் வினைத்தொகையில் வல்லினம் மிகும், ரெண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாவது கூற்று உவமை தொகையில் வல்லினம் மிகாது, உவமை தொகை. இப்போ இதோட ஆப்ஷன் எது அப்படின்னா இரண்டு கூற்றுகளும் தவறு. ரூல்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா வினைத்தொகையில் மிகாது, உவமை தொகையில் மிகும். உவமை போல போன்ற உவமை தொகை இருக்கு இல்லையா, அதில் வந்து மிகும். நம்ம இலக்கண விதியில் படிச்சிருக்கோம், வினைத்தொகையில் மிகாது. ஸோ இதையும் நம்ம தெளிவாக இருக்கும். அதுக்கடுத்து சுவரில் எழுதாதே. பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்கணும். அதில் சுவற்றுள் எழுதாதே, சுவற்றுள் எழுதாதே அப்படிங்கிறது வராது. நம்ம அந்த ஆட் ஒன் அவுட்டை கண்டுபிடிக்கணும். சுவற்றுள் எழுதாதே, இது வராது. நெக்ஸ்ட் சுவற்றில் எழுதாதே, சுவரில் எழுதாதே. இச்சு வந்து லாஸ்ட்ல முடியாது. அப்போ இது எதில் ஏதாவது ஒன்றா இருக்கணும். சுவற்றில் எழுதாதே, அதாவது சுவரில் எழுதாதே அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஏன்னா சு என்பது சரியான வடிவம், சுவற்று பிழை. என்ன இருக்கு, சுவற்று அப்படிங்கிறது ஒரு பிழை. எதிர்மறை வினைமுற்று முன் வல்லினம் மிகாது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதிர்மறை வினைமுற்று முன்
நெக்ஸ்ட் ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும் மிகாதா? கண்டிப்பா மிகும். இது வந்து ரூல்ஸ் நம்ம இங்கே படிச்சீங்க அப்படின்னாலே தெரியும். நெக்ஸ்ட்டு கூற்றுகள் தவறானது எது? வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது தான். நெக்ஸ்ட் இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது. உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. உம்மை தொகையில வராது. பட் ஆனால் இரண்டாம் வேற்றுமை விரியில் கண்டிப்பா வல்லினம் மிகும். இப்போ இதுதான் வந்து என்னதுன்னா தவறான கூற்று. ஆப்ஷன் சி. சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக. சந்தி பிழை, அப்போ இதில் பிழை உள்ளது எது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆட் ஒன் அவுட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆட் ஒன் அவுட் அதில் இருக்கும். ஸோ அதில் ஒன்று டெலீட் பண்ணுங்கள். இப்போ இது ஆட் ஒன் அவுட்னா இது வராது. இப்போ கயற்கண்ணி படித்தால், கயற்கண்ணி படித்தால், கயற்கண்ணி படித்தால், அப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னா இப்போ இது வருமா? படித்தால் அப்படின்னு வராது. ஸோ எது வரும்? இப்போ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வரும். கயற்கண்ணி என்பது ஒரு எழுவாய், ஒரு சப்ஜெக்ட் என்பதால் அதன் பின் வல்லினம் மிகாது. என்ன சொல்கிறோம்? வல்லினம் மிகாது. அப்போ எது வரும் நம்மளுக்கு? பி தான் ஆப்ஷன். சப்ஜெக்டுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. எந்த பெயர்களின் பின் வல்லினம் மிகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திசை பெயர்கள், காரண பெயர்கள், இடுகுறி பெயர்கள், ஆகு பெயர்கள். திசை பெயர்கள் பின்னாடி வல்லினம், வடக்கு மேற்கு இந்த மாதிரி திசைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அதே மாதிரி வன் தொடர் குற்றியலுகத்தின் பின் வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கும் ஆன்சர் என்னன்னா மிகும். பேரச்சத்தின் பின் வல்லினம் என்னவாகும்? வல்லினம் மிகுமா மிகாதா தான். எச்சம் மிகாது. அதுக்கடுத்து எதிர்காலம் சந்திப்பிழையற்ற சொல்லை தேர்ந்தெடுக்க. இது கொடுத்துருக்காங்க. இது எது கரெக்டு அப்படிங்கிறது கீழே நீங்கள் இருக்கிறத வந்து பிரித்து பார்த்தீங்கனாலே தெரியும் இது எது வரும் அப்படின்னு. ஸோ எதிர்காலம் வருமா? வராது. இந்த மாதிரி ஆட் ஒன் அவுட்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அப்போ ஆப்ஷன் பி வருமா? வராது. அதுக்கடுத்து எதிர்காலம், எதிர்காலம், அதுக்கடுத்து எதிர்காலம் லாஸ்ட்டில் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுவும் வராது. அப்போ எது நம்மளுக்கு டவுட் ஆகும்? இது வருமா இது வருமா அப்படின்னு டவுட் ஆகும். எதிர் ப்ளஸ் காலம். இப்போ எதிர் என்னும் திசை சார்பின் பின் இக்கு வந்து மிகும், வல்லினம் வந்து மிகும். அப்படிங்கிறப்போ இக்கு இருக்கிறது இதுதான் கரெக்டு. இப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. பிழையற்ற தொடரை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிழையற்ற தொடரை இப்போ அடுத்த ஆப்ஷன்லாம் பாருங்கள். இச்சு வந்து லாஸ்ட்டில் வந்து சாரி வராது. ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா சந்தி பிழையற்ற வாக்கியத்தை, பிழையற்ற அப்படின்னா மிஸ்டேக் இல்லாத கண்டுபிடிக்கணும். தோழி கூற்று காரணம், தோழி கூற்று காரணம். ஆட் ஒன் அவுட் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். இன்கேஸ் தெரியல அப்படின்னா எது எது மிஸ் ஆகிருக்கு, எது ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி இருக்கிறதுல ஸோ தோழி கூற்று காரணம். அடுத்ததில் பாருங்கள் தோழி இங்கே எழுதிட்டாங்க. தோழி கூற்று காரணம் என்ன ஆட் ஆயிருக்கு அப்படின்னா இக்கு வந்து ஆட் ஆயிருக்கு. தோழி கூற்று காரணம், தோழி கூற்று இங்கே இக்கு ஆட் ஆயிருக்கு, காரணம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு சரி. என்ன காரணம்னா இருபெயரொட்டு பண்பு தொகை தோழி கூற்று மற்றும் வன் தொடர் குற்றியலுகரம் கூற்றுக்கு காரணம், காரணம் என்பதால் இக்கு வந்து மிகும். கூற்றுக்கு ரீசனும் சேர்ந்து வந்துருச்சு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து சொல்கிறோம். மூன்றாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகுமா மிகாதா? மிகாது. அதே மாதிரி சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. என்ன சொல்கிறோம்? பிழை திருத்த பார்க்கிறான், பிழை திருத்த பார்க்கிறான், பிழை திருத்த பார்க்கிறான், பிழை திருத்த பார்க்கிறான். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் பாருங்கள், இது ரெண்டும் தனித்தனியாக இருக்குது. இதில் ரெண்டும் ஒட்டி இருக்குது. இதில் வந்து பா இருக்குது, பட் இவனோட மெய் எழுத்து இங்கே இல்லை. ஆனால் அடுத்ததுலேருந்து பா இருக்குது, இதோட மெய் எழுத்து வந்திருக்கு. பிழை திருத்த பார்க்கிறான், இங்கே வந்து இத்து இல்லை. ஓகே. பிழை திருத்த என்பது அகர வினையெச்சம். பிழை திருத்த என்பது
அகர வினையெச்சம் என்பதால் இப்போ வந்து மிகும். இப்போ வந்து எங்கே மிகுது? லாஸ்ட்லேருந்து ஆட் ஆகுது. ஸோ சி தான் ஆப்ஷன் நம்மளுக்கு. ஈறுகள் ஓடா குதிரை, கூவா குயில் அப்படின்னு நாங்கள் பார்த்தோம்ல, இதுக்கு இடையில வருமா அப்படின்னா கூவா குயில் வருது. வினா பெயரான எந்த என்பதன் பின் வல்லினம் மிகும். இது நம்ம முன்னாடி உண்மை தொகையில மிகாது. உண்மை தொகை வல்லினம் மிகுமா இருக்கிறதா அப்படின்னா சந்தி சென்னை பல்கலைக்கழகம். சென்னை பல்கலைக்கழகம் வந்து தனியாக இருக்குது. இப்போ இது வராது, இதுவும் வராது. அப்போ எது வரும் அப்படின்னா ஏ அல்லது சி வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போ சென்னை என்பது ஒரு சிறப்பு இடப்பெயர், சிறப்பு பெயர். பல்கலை ப்ளஸ் கழகம், பல்கலைக்கழகம், இக்கு சேர்ந்து வரும். ஓகே, இக்கு சேர்ந்து வரும், பல்கலைக்கழகம். அப்போ இந்த சிறப்பு பெயருக்கு பக்கத்தில் என்ன ஆகும்? இப்போ வந்து வரும் அப்படின்னா சி தான் ஆன்சர். அது கடியது, அது கடியது, அது கடியது, அது கடியது. அது பின்னாடி வல்லினம் மிகாது. சுட்டு பெயர்களுக்கு பின் வல்லினம் மிகாது. சந்திப்பிழையற்ற தொடரை தேர்க. அச்சுக்கலையின் வளர்ச்சி வியக்கத்தக்கது. அச்சுக்கலையின் வளர்ச்சி வியக்கத்தக்கது. அச்சுக்கலையின் வளர்ச்சி வியக்கத்தக்கது. ஆட் ஒன் அவுட் இருக்கான்னு பாருங்க. இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ வன்தொடர் குற்றி எழுதுகிறோம். அச்சுக்கலை அகர வினை எச்சம் வியக்கத்தக்கது என்பதால் மிகும். வியக்கத்தக்கது, வியக்கத்தக்கது அப்படிங்கிறது சேர்ந்து தான் வரும், டிஃப்ரெண்ட், அது பிரிஞ்சு வராது. வியக்கத்தக்கது. இப்போ இதுலேயும் பிரிஞ்சிருக்கு, இதுலேயும் பிரிஞ்சிருக்கு. சேர்ந்துருக்கிறது எது அப்படின்னா ஏலையும் பிலையும் தான். அப்போ ஏ அல்லது பி தான் வரணும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். அச்சுக்கலை, அச்சுக்கலையின், அப்போ பி தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு எந்த வேற்றுமை விதிகளின் வல்லினம் மிகும் அப்படின்னு. 2ஆம் 4ஆம் வேற்றுமையில் வல்லினம் மிகும். அது இது என்ற சுட்டுப்பெயர் பின்னால் வல்லினம் மிகுமா அப்படின்னா மிகாது. அலறு ப்ளஸ் காடு, சரியான சந்தி வடிவம் இது. அலறு ப்ளஸ் காடு அப்படிங்கிறது எது அப்படிங்கிறதா அலறு காடு. வெண்தொடர் குற்றி எழுதுகிறோம். சில இடங்களில் வல்லினம் பெற்று வரும், சில இடங்களில். ஒரு எக்ஸப்ஷன் சொல்கிறோம்ல, பி. இத்தொடர் வல்லினம் மிகா காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரிய, இது ஒரு வினைத்தொகை. எழுவாய்த்தொடர், குறிப்பு பெயரெச்சம், உண்மை தொகை. பெரிய என்பது குறிப்பு பெயரெச்சம். பெயரெச்சத்தின் பின் வல்லினம் மிகாது. பெயரெச்சத்தின் பின் வல்லினம் மிகாது. ஓகே ஓகே. சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக. அடுத்த கொஸ்டின். அந்த தடாகத்தில் தாமரை பூக்கள் பூத்திருந்தன. அந்த தடாகத்தில் தாமரை பூக்கள் சேர்த்து எழுதியிருக்காங்களா? பூத்திருக்கின்றன. அந்த தடாகத்தில் தாமரை பூக்கள். இங்கே வந்து பிரித்து எழுதியிருக்காங்க, இதுலேயும் பிரித்து எழுதியிருக்காங்க. இதில் சேர்ந்துருக்கு, இதில் சேர்ந்துருக்கு. ஓகே, 2 ஆப்ஷன். வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்க்கணும். அப்படி அடுத்தது தெரியலை அப்படின்னா நம்ம ரூல்ஸுக்கு போயிடணும். சுட்டுத்திரிபு, அந்த இந்த எந்த இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வல்லினம் மிகும். இருபெயரொட்டு பண்பு தாமரை பூக்கள், ஏன்னா அங்கே முல்லைப்பூ அப்படின்ற இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதுதான் இருபெயரொட்டு பண்பு தொகை. ஸோ பி ஆன்சர். அந்த தடாகத்தில், அந்த தடாகத்தில். ஓகே, அந்த தாமரை பூக்கள் பூத்திருந்தன. பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட், உவமை தொகையில் வல்லினம் என்ன ஆகும்? உவமை அப்படிங்கிறப்போ வல்லினம் மிகும். வியங்கோல் நாட்டுது. வியங்கோல் ஃபாண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. வியங்கோல் வினைமுற்று ஆன க இயர் வல்லினம் மிகுமா அப்படின்னா மிகாது. நெக்ஸ்ட், அதுக்கடுத்து பூக்கூடை. பூக்கூடை இணைத்து எழுதும்போது சரியானது எது அப்படின்னா டி, ஆப்ஷன் டி பார்த்துக்கோங்க. பூக்கூடை, அதாவது பூ, தை, தைத்திங்கள், அதே மாதிரி
தீப்பொறி, இந்த மாதிரி தனி அதாவது ஒரு எழுத்து நம்ம ஒரு எழுத்தை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வரும் பக்கத்தில். ஓகே. கேட்டு சென்றான், கேட்க சென்றான் தொடரில் வல்லினம் மிக காரணம் என்ன அப்படின்னா இகர ஈற்று வினையெச்சம், அகர ஈற்று வினையெச்சம், உகர ஈற்று வினையெச்சம், எதிர்மறை வினையெச்சம். இதுல என்ன ஆன்சர் சொல்றோம்? பி. அகர ஈற்று கேட்க ஏல முடியுது, ஈல முடிஞ்சா அது இகர. ஓகே. கேட்க ஏல முடியுது. அந்த இந்த என்னும் சுட்டுத்திரிவின் பின் வல்லினம் மிகுமா அப்படின்னா மிகும். எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. எழுவாய்னா சப்ஜெக்ட். பட்டுச்சேலை சொல்றப்பே நம்ம இச்சு சேர்த்து தான் சொல்றோம், அழுத்தி சொல்லுவோம். இந்த மாதிரி வல்லின எழுத்துக்கள் சேர்றப்போ அந்த வார்த்தையை வந்து அழுத்தி சொல்லுவோம். அது அப்பதான் அது வந்து கரெக்டா. வல்லினம் மிகுமான்னு கேட்டிருக்காங்க. எந்த எண்ணும் பெயர்களின் போல்? 8ம் 10ம் எண்களில் 8, 10 ஆகியவற்றின் பின் மட்டுமே மிகும். 8, 10 அப்படின்றதுல மட்டும்தான் வல்லினம் என்ன சொல்றாங்க? மிகும். 8 தொகை, 10 பாட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதுல மட்டும்தான். சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கணும். பள்ளிக்கு சென்றான், பள்ளிக்கு சென்றான். பி வந்து பாருங்க பள்ளிக்கு, கூ வந்துச்சு அப்படின்னால இச்சு வரணும் நம்ம பார்த்துருக்கோம். பள்ளிக்கு இங்கே சீலையும் பார்த்துங்க இச்சு வந்திருக்கு, ஆனால் லாஸ்ட்ல என்ன வந்துருக்கு? இச்சு வந்துருக்கு, அது வராது. அப்போ ஆப்ஷன் எது வரும்? டியும் வராது. அப்போ பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் இரு பெயரொட்டு பண்பு தொகை. வல்லினம் என்ன ஆகும்? இரு பெயரொட்டு பண்பு தொகையில வல்லினம் மிகும். மல்லிகை பூ. படி என்றும் முடியும் வினையெச்சத்தின் பின் வல்லினம் மிகுமா மிகாதான்னு கேட்டிருக்காங்க. மிகாது. கேட்டபடி, சொன்னபடி, திட்டப்படி அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்கணும். தாய் பசு கன்றை தேடி அலைந்தது. தாய் பசு, தாய் பசு கன்றை ஐல முடியுது, தேடி அலைந்தது. சீல தான் பாருங்க கன்றை இத்து போட்டிருக்காங்க தேக்கு முன்னாடி. ஓகே. அதாவது கரெக்டாக சொல்லணும். ஸோ எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் பசு கன்றை ஐல முடியுது. ஐ வந்துச்சு அப்படின்னால என்ன வரும்? இட்டு, இட்டோ அந்த 4 லெட்டர்ஸில் ஏதாவது ஒன்று வரும். கன்றை, கன்றையில் இங்கே எதுவும் இல்லை, இங்கேயும் இல்லை. இப்போ இங்கே இருக்குது கன்றை, இங்கே இருக்குது தேடி அலைந்தது அப்படின்னு. இப்போ இதில் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் பசு கன்றை தேடி அலைந்தது. தாய் பசு. ஓகே. இரு பெயரொட்டு பண்புத்தொகை. இரு பெயரொட்டு பண்புத்தொகை எது? தாய் பசு. ஓகே. தொடரை கண்டது. மல்லிகை பூ சூடினாள். மல்லிகை பூ சூடினாள். மல்லிகை பூ அப்படின்னு அதாவது இந்த மல்லிகை பூ வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இப்போ வரும். இதில் வந்து லாஸ்ட்ல வந்து பூச்சூடினாள் அப்படிங்கிறது. பூச்சூடினாள் அப்படிங்கிறது பிரிச்சு எது கரெக்டாக இருக்கும்? பூ சூடினாள் அப்படிங்கிறது. பிழையற்ற தொடரை கண்டறிக. பிழையற்ற தொடரை கண்டறிக அப்படின்னா மல்லிகை பூ சூடினால் சொல்லிட்டோம். இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகுமா மிகாதா? டி வந்து பொதுவாக மிகாது, பட் ஒரு எக்ஸப்ஷன். தமிழ் படி, இந்த மாதிரி தமிழை படி ஐ வந்து மறைந்து வரும். ஓடா குதிரை, ஓடா குதிரை அப்படின்னா தா பக்கத்தில் இக்கு போட்டுருவாங்க. ஓடா குதிரை இக்கு. இது ஏன் ஈடுகட்ட எதிர்மறை பெயரச்சம். கூவா குயில் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, அதுதான். சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. அவள் கையில் பூக்கூடை இருந்தது. பூக்குடை இருந்தது. அவள் கையில் பூக்குடை இருந்தது. கையில் பூக்குடை இருந்துச்சு அப்படின்னு இருக்கு. அது வராது. சி வராது. இருந்தது.
ஸோ டி வராது. அப்போ ஏ அல்லது பி. பூக்குடை என்பது பூக்களை உடைய குடை என இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையாக வருவதால் இக்கு வந்து மிகும். ஓகே, டன். ஸோ இதுக்கு அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் கொஷின் இதில் நான் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிறையா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நிறையா இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதை வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நம்ம பண்ணிடலாம்னு நினைப்போம், பட் இது வந்து ஒரு 3 கொஷின்ஸ் கூட சில நேரம் வரும், சில நேரத்தில் 5 கொஷின்ஸ் கூட வரும். ஓகே, அதனால் ஸ்ட்ராங்காக இருந்துட்டோம்னா